வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 320 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் நேற்றும் இன்றும் கடந்த 2 நாட்களாக மிக முக்கியமாக குழந்தைகள் அதிகம் இருக்கும் இடத்தில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதில் பல குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். மிக கொடுமையான, மிக அதிக அளவிலான குழந்தைகள் மீதான படுகொலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, வழக்கம் போல் நாங்கள் இங்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அங்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று கண் துடைப்பு நாடகத்தையும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் இன்று காலையில் ஹெஸ்புல்லா நடத்திய ஒரு தாக்குதலில் குறிப்பிட்ட சில குடியேறிகள், செட்டிலர்ஸ், அவர்களின் வீடுகள் தாக்குதலுக்குள்ளாய் இருக்கிறது. அது குறித்து ஹெஸ்புல்லா தெரிவிக்கும் போது அது அது மக்கள் குடியிருந்த வீடுகள் அல்ல, அது இராணுவத்தினர் இருந்த வீடுகள், அதன் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளோம் என்று கூறியிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து சற்று முன் இஸ்ரேல் தரப்பிலிருந்து வந்த தகவல் என்பது, ஹெஸ்புல்லா குறிப்பாக மக்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டார்கள், அவர்கள் மீது நாங்கள் கடுமையான தாக்குதல் நடத்துவோம் என்றும் அதற்கான தயாரிப்புகளை தாங்கள் இருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் ஏற்கனவே நாம் கடந்த காணொலியில் பேசியது போல ரஷ்யாவில் மிக கடுமையான நிலவரம் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் இருந்து அதிக அளவில் மேலும் மேலும் படைகளை உக்ரைன் நோக்கி அமெரிக்கா மற்றும் நேட்டோ துருப்புகள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் மிக கடுமையான தாக்குதலுக்கு ரஷ்யாவும் தயாராகி வருகிறது. தற்பொழுதைய சூழல் எப்படி இருக்கிறது, அடுத்த நிகழ்வுகள் என்ன, இதைத்தான் நாம் இப்போது பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் இந்த குழந்தைகள் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப பர்டிகுலரா, குழந்தைங்க எங்க இருக்காங்க, எங்க ஸ்கூல் இருக்கு, அது மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அன்றாவுடைய ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல வந்து கிட்டத்தட்ட 60% ஸ்கூல்ஸ் கட்டிடமே இல்லை அப்படின்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஐநாவில் வந்து இஸ்ரேல் தரப்புல இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஐநா உள்ள வந்து தீவிரவாத தாக்குதல்களால பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தினம் அப்படின்னு ஒரு தினம் வருது இந்த வாரத்துல. அதனால அதுக்கான போஸ்டர்கள் எல்லாம் வெவ்வேறு இடத்துல வச்சிருக்காங்க. அதுல வந்து பலஸ்தீன் மக்கள் எப்படி தாக்குதலுக்குள்ளானாங்க அப்படின்றதையும் வச்சிருக்கிறாங்க. ஆனா அக்டோபர் 7 நடந்ததை நீங்க வைக்கவே இல்லை. அதனால வந்து இந்த ஒட்டுமொத்த யூஎன் அப்படின்ற சிஸ்டமே வேஸ்ட், இந்த சிஸ்டத்தை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு வேற சிஸ்டம் வைக்கணும், இப்படி எல்லாம் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் கொலைகள் கண்ண மூடி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் நாங்க வந்து சட்ட ரீதியா நடந்துக்கிறோம்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் ஐநாவே வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனா அந்த ஐநாவில் வச்சுதான் இவங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதே போல ஈரான் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த இஸ்மாயில் ஹனியேவ் மீதான அந்த படுகொலைக்கு எதிரான எங்களுடைய தாக்குதல் நிச்சயம் நடக்கும், ஆனா அது எப்ப நடத்தும் அப்படின்றத நாங்க முடிவு பண்ணுவோம், அதுக்கு எப்ப வேணாலும் காலம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இத்தனை விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கு என்ன பொசிஷன் அங்க, இந்த அடுத்த நிகழ்வுகள் இதை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு சில முக்கியமான நிகழ்வுகள் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆந்தனி பிளிங்கனுடைய நேற்றைய விசிட், முந்தானத்துக்கு வந்திருந்தாரு. நேற்று வந்து அவரு கத்தார் போறாருன்னு நினைக்கிறேன், போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வாரத்துல வந்து அவருடைய விசிட் வந்து கம்ப்ளீட்டா அந்த பகுதி முழுக்க, இந்த பகுதி நாடுகள் முழுக்க வந்து அவர் விசிட் பண்றாரு. ஸோ வழக்கமா வந்து ஆந்தனி பிளிங்கன் வரும்போதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய போர் தீவிரம்ங்கிறது தவிர்க்க முடியாததா தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு டிப்ளமேட். ஏன்னா டிப்ளமேட்டுங்கிறவங்க பேசி தீர்க்க வேண்டிய ஆட்கள். ஆனா இந்த டிப்ளமேட் வந்தாருன்னா போர் தான் நடக்கும், பேச்சுவார்த்தைங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவரு ஒரு சைடா நின்று பேசக்கூடிய நபர். ஸோ அதனால வந்து இப்போ இந்த வந்திருக்கிறதும் அதுதான், அதை நோக்கி தான் போகுது. ஹமாஸ் சொல்லிடுச்சு, இந்த பேச்சுவார்த்தைங்கிறது எந்த வகையான ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு விஷயத்தையும் கொண்டு வர போறதுங்கல்ல அப்படிங்கிறத சொல்லிடுச்சு. இதை தான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு திட்டமிடலோட இந்த நோக்கமே வந்து சரியில்லாத நோக்கமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்டே பேசிட்டோம். ஸோ அதுதான் அதனுடைய இறுதி முடிவாகவும் இருக்க போகுது. ஏன்னா அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த
இந்த சீஸ்ஃபயர் டாக்குங்கிறதே போகுது. ஸோ அதனால அதுல ஒன்றும் பெருசா எதிர்பார்க்கறதுக்கு இல்லை. மேற்கத்திய ஊடகங்கள் மட்டும்தான் அதை பத்தி பெருசா பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர வேற யாரும் அதை பத்தி பெருசா பேசுறதுக்கு இல்லை. ஏன்னா களைச்சு போயிட்டாங்க எல்லாருமே. எத்தனை முறை வந்து ஒரு ஹோப்ல இருக்க முடியும். ஸோ இவங்களுக்கு எந்த வித மனிதாபிமானமும் இல்லை அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ அதனால இவங்க கூட வந்து எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தி நீங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. இவங்க கூட சண்டை போடுறதை தவிர எந்த வழியும் இல்லைங்கிறது தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற நிலைமை. ஸோ அந்த அவருடைய விசிட் மிக முக்கியமானது. அதுல நெத்தன்யாகு ரெண்டு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அந்த நெட்சரிம் கோரிடோருடைய கட்டுப்பாடுங்கிறது முழுமையா இஸ்ரேலுக்கு வேணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது பிலடெல்பி கோரிடார், அதாவது அஹ், ரஃபா ரஃபா எகிப்துக்கு இடையிலான அந்த அந்த எல்லை பகுதி வந்து முழுமையான கட்டுப்பாட்டு எங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஸோ இது ரெண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கைகள். இது வந்து போன சீஸ்ஃபயர் டீல்ல வந்து கிடையாது. அந்த மாதிரியான கோரிக்கையும் கிடையாது. ஸோ இதெல்லாம் புது கோரிக்கை. ஏன்னா இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நிறைவேற்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஆஹ், கோரிக்கைகள். ஸோ இது தெரிஞ்சுதான் அமெரிக்கா இந்த கோரிக்கைகளை வந்து முன்வைக்குது. ஏன்னா அவங்க வந்து எந்த வகையிலையும் இந்த போரை நிறுத்தக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. அவங்களுடைய அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து பயன்படுத்த மறுக்கிறாங்க. அதுதான் கிளியரா தெரியுது. அவங்க எந்த வகையிலையும் வந்து இந்த போரை நிறுத்துறதுக்கான விருப்பம் இல்லாதவர்களா தான் இருக்கிறாங்க. இதுல இந்த டிஎன்சின்னு சொல்ற டெமோக்ராட்டிக் நேஷனல் கன்வென்ஷன் வந்து இதுல நடந்திருக்கு, சிகாகோல. சிகாகோல வந்து அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து பெரிய அளவுக்கு புகழ்ந்திருக்கிறாங்க போரை வந்து எப்படி நடத்துறோம் அப்படிங்கிறத. பாலஸ்தீனியர்களுக்கு உதவி பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எந்த வித உதவி பண்ணாங்கங்கிறது நமக்கு தான் தெரியும். 2000 பவுண்டு குண்டுகள் கொடுத்தது தான் அவங்க பண்ண உதவி. குழந்தைகளை கொல்றதுக்காக தான் வந்து இந்த உதவிகளை கொடுத்தாங்க. யுனைடெட் நேஷன்ஸினுடைய பல அப்சர்வர்ஸ், பல அபிஷியல்ஸ் வந்து ஏற்கனவே இதை பத்தி பேசும்போது சொல்லியிருந்தாங்க. இந்த போருங்கிறது குழந்தைகளுக்கு எதிரான போர் அப்படிங்கிறத ஏற்கனவே பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த முழுமையா வந்து இந்த போருங்கிறது குழந்தைகளுக்கு எதிரான போர், காசா மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான போர் அப்படிங்கிறத பல இன்டர்நேஷனல் வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஆர்கனைசேஷன்ஸினுடைய பொறுப்பாளர்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு மாசக்கர் கான்யூனிஸ்ட் பகுதியில் நடந்த மாசக்கர்ல குழந்தை வந்து தலை துண்டிக்கப்பட்டு செத்து கிடக்கு. இவங்க அந்த அக்டோபர் 7 நடந்த ஹாக்ஸ், அதாவது அவங்க சொன்ன பொய்கள்ல குழந்தை வந்து தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டுச்சு அப்படிங்கறத வந்து பிரதானமா வச்சு அதன் மூலமா இன்னைக்கு உண்மையாவே குழந்தை வந்து தலை துண்டிச்சு சாகிற அளவுக்கு குண்டுகளை வீசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த போரை நிறுத்தணுங்கிற நோக்கம் கிடையாது. போரை நிறுத்தணும்னு சொல்லி உண்மையாவே வந்து இவங்களுக்கு சிந்தனை இருந்திருந்ததுனாக்க டெஹ்ரான்ல போய் பேச்சுவார்த்தை நடத்தின தலைவரை வந்து கொலை பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஸோ அதனால இவங்களுக்கு எந்த வகையான நோக்கமும் கிடையாது போர் நிறுத்தத்துல. ஸோ போர் நிறுத்தங்கிறது அவங்களுடைய நாட்டினுடைய அந்த ஹாஸ்டேஜஸினுடைய ஃபேமிலிஸ்க்காக தான் வந்து அவங்க பேசுறாங்களே தவிர, இல்லைன்னா அந்த பேச்சு கூட அவங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. அவங்களுக்கு கண் துடைப்புக்காக பேசிட்டு இருக்கிறாங்க, இன்டர்னல் பொலிட்டிக்ஸ்க்காக. ஸோ அதை தவிர வந்து பேச்சுவார்த்தையில எந்த ஃப்ரூட்ஃபுல்லான முடிவும் எட்ட போறது இல்லை. அதுதான் உறுதியானது. ஸோ இந்த இந்த சீஸ்ஃபயர் ப்ரொபோசல் இப்ப கொடுத்துக்கிட்டு இப்ப இந்த 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 பிரச்சாரங்கள் எல்லாம் முன் வச்சதுக்கான அடிப்படை காரணம், ஈரான் கொடுக்க வேண்டியிருந்த ஹெஸ்புல்லா, ஈரான் போன்ற ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் கொடுக்க வேண்டியிருந்த பதிலடி நடவடிக்கையை தள்ளி போடுறதுக்கான ஒரு டூலா வந்து இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு தேவையான தயாரிப்பு பணிகள்ல ஈடுபடுறதுக்கான அந்த காலமும் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறதா தான் வந்து தெரியுது. அதற்காக இந்த போரை வந்து தள்ளி போடுறதுக்கான ஒரு முயற்சியை வந்து அவங்க பண்றாங்க. அது வந்து வந்து அவங்க ரொம்ப தெளிவா வந்து திட்டமிடல் பண்ணதுனால, அதற்கு இங்க இருக்கிற துரோகிகளும் 5ஆம் படைகளும் வந்து உதவி பண்றதுனால அது வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு. அது வந்து தள்ளி போகுது. ஸோ அது வந்து ஒரு பிரதான காரணம். அதே நேரத்துல இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல பல விஷயங்கள் நான் சொல்லணும். இந்த டெமோக்ராட்டிக் கன்வென்ஷன்ல நடந்த ஆஹ், அந்த ஆஹ், இது அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல அவங்க வந்து இஸ்ரேல் இஸ்ரேல்னு இஸ்ரேலுக்காக பல தடவை பேசி இருக்கிறாங்க. அதுல குறிப்பா வந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறாங்க. செக்ஷுவல்
அசால்ட்டுங்கிறது, செக்ஷுவல் கிரைம்ங்கிறது அக்டோபர் 7ஆம் தேதி நடந்தது அப்படின்னு. அது ஹாக்ஸ்ன்னு தெரியும். செக்ஸ், அதாவது ரேப்பு ரேப் வந்து சிஸ்டமிக் ரேப் நடந்ததுன்னு சொல்லி சொன்னது. ஆனா அவங்க அதை வந்து செக்ஷுவல் வயலன்ஸ் நடந்தது அப்படிங்கறது அளவுக்கு வந்து வேகா வந்து அந்த சென்டென்ஸை வச்சு ஃபார்ம் பண்ணி அந்த மேனிஃபெஸ்டோல வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் ராணுவ தரப்பு நேரடியா பலஸ்தீன் ஆண்களை, சிறைவாசிகளை செக்ஷுவல் அசால்ட் பண்ணிச்சு, ரேப் பண்ணது வீடியோ ஆதாரத்தோட கிடைச்சிருக்கு. அதை பத்தி எதுவுமே பேசல. அந்த வீடியோ ஆதாரத்தம் கூட கிடைச்சது மட்டும் இல்ல, அந்த சொசைட்டி அவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பெரும்பாலான மக்கள் வந்து ஓட்டெடுப்புல சொல்றாங்க, போராட்டம் நடத்துறாங்க. மாபு போய் ஒரு பெரிய கும்பல் போய் கும்பல் தாக்குதல் நடத்துது, ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துது. அந்த 10 பேரை வந்து நீங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கெனசட் உறுப்பினர்கள்ல இருந்து, அமைச்சர்கள்ல இருந்து அதற்கு வக்காலத்து வாங்குறாங்க. இதை வந்து லீகலா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்காலத்து வாங்குறாங்க. சோ இந்த நிலைமையில இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு, இஸ்ரேல்ல அக்டோபர் 7ஆம் தேதி நடந்ததா சொல்லப்படுற அந்த பொய் தகவல்களை வச்சுக்கிட்டு ஒரு மேனிஃபெஸ்டோ தயார் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இவங்கதான் வந்து ஹாரிஸ், அதாவது கமலா ஹாரிஸ் வந்தாங்கன்னா போறது நிறுத்திடுவாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற முட்டாள்கள் இன்னும் நம்புறாங்க. அங்க இருக்கிறவங்க வந்து பலஸ்தீனியர்களுக்கு கொஞ்சமாச்சும் ஆதரவா இருப்பாங்க கமலா ஹாரிஸ் அப்படின்னு. கமலா ஹாரிஸ் யாருன்னு நமக்கு தெரியும். கமலா ஹாரிஸை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். கருப்பு அமெரிக்கர்கள், அதாவது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் வந்து பெருமளவுக்கு ஜெயில தள்ளுறதுக்கு காரணமா இருந்தவங்க இவங்க. அட்டார்னி ஜெனரலா இருந்தப்ப இந்த அந்த நடைமுறையை வந்து செயல்படுத்தினவங்க தான் கமலா ஹாரிஸ். ஸோ கமலா ஹாரிஸ் கம்ப்ளீட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டினுடைய ஆளு, ஒரு வார்மோங்கர். கிளின்டனுடைய நெருங்கிய தொடர்புடைய ஒரு பெண்மணி தான் கமலா ஹாரிஸ். ஸோ அதனால வந்து இது வந்து எந்த வகையிலையும் அங்க ஆட்சி மாற்றங்கிறது எந்த மாற்றத்தையும் கொண்டு வர போறது இல்லைங்கிறது தெளிவா தெரியுது. அமெரிக்காவில் எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. ஸோ அதனால அவங்க எந்த போரையும் வந்து நிறுத்தத்துக்கு தயாரா இல்லை. எல்லா பகுதியிலையும் போரை வந்து விரிவாக்கம் பண்ற நோக்கத்தோட தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இந்த ரிட்டலிட்டரி ஸ்ட்ரைக்கை நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கான பிரதான கூறுகள்ல ஒண்ணு வந்து இந்த சீஸ்ஃபயர் டாக். இப்ப இதை வந்து வச்சதுனால இது வந்து 21ஆம் தேதி, இப்ப இன்னைக்கு ஐ திங்க் வந்து பேச்சுவார்த்தை மறுபடியும் நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பேச்சுவார்த்தை வந்து நடந்து நாளைக்கு நாளை கழிச்சு ஏதாவது ரிசல்ட் வந்து மறுபடியும் சொல்றாங்களா, இல்ல இன்னும் ஒரு வாரம் தள்ளி வச்சு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் பேசுவோம்னு சொல்லி முடிக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இதைத்தான் வந்து அவங்க தள்ளி போடுறதுக்கான காரணமா தான் வந்து இந்த நடவடிக்கைகள் நடக்குது. ஆனா இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. இன்னைக்கு ஈரான் தரப்புல இருந்து நோட்டம் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. வான்வெளியில இது பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பைலட்டுகள் பறக்க வேண்டாம்னு சொல்லி நோட்டம் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்துல ஹெஸ்புல்லா மீதான தாக்குதலுக்கு தீவிரமா தயாராகிட்டு இருக்கிறதா இஸ்ரேல் தரப்புல இருந்து, ராணுவ தரப்புல இருந்து சொல்றாங்க. ராணுவ தரப்பு ரெடியா இருக்கு, இன்வேஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்கு, சதன் லெபனான் வந்து இன்வேஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ தரப்புல இருந்து கெலாண்ட் மூலமா நெத்தன்யாகுக்கு இன்னைக்கு தகவல் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதனால இந்த சீஸ்ஃபயர் அட்டாக்கினுடைய முடிவுக்கு அப்புறம் இது ஒரு மிகப்பெரிய போரா விரிவாக்கம் பண்றதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஹெஸ்புல்லா மீதான தாக்குதலை வந்து உறுதியா பண்ணுவோங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இஸ்ரேல் தரப்புல நேற்று நேற்று இரவு இதற்காக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கே நடந்தது. அந்த மீட்டிங்கினுடைய பேரே வந்து லெபனான் மீதான தாக்குதலா தான் வந்து இந்த மீட்டிங் வந்து நடந்தது. ஸோ அதனால லெபனான் மீது தாக்குதல் நடத்தணுங்கிறதுல அவங்க முடிவு பண்ணிட்டதா தான் தெரியுது. ஏன்னா அந்த அந்த நம்ம ஆரம்பத்துல இருந்து சொன்ன மாதிரி இந்த டிட்டரன்ஸை திரும்ப மீள்கட்டுமானம் பண்ணணும்னா ஹெஸ்புல்லா மீதான தாக்குதல் வந்து அவங்களுக்கு அவசியமா வந்து நம்புறாங்க. ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கா பாத்தீங்கன்னா அவங்களுடைய இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன், அவங்களுடைய பொருளாதார சுச்சுவேஷன், அவங்களுடைய மிலிட்ரி கண்டிஷன், இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு சரியான முடிவு கிடையாது இஸ்ரேல் தரப்பை பொறுத்தளவுல. ஏன்னா அவங்க வந்து இதை வந்து எதிர்கொள்றதுங்கிறது மிகப்பெரிய கடினமான காரியம். மிகப்பெரிய பின்னடைவுகளை தான் சந்திக்க வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட அவங்க எல்லாத்தையும் கேம்பிள் பண்றாங்கிறது தான் தெரியுது. அவங்களால வந்து இந்த இந்த போரை வந்து இதுக்கு மேல வந்து அவங்க சரியான விதத்துல அணுகிறதுக்கான வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவா தான் இருக்கு. எல்லா விதமான அவங்களுடைய ஸ்டேக்கையும் வந்து இப்போ கேம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறாங்கிறது தான் தெரியுது. இப்போ இந்த நேரத்துல ஈரான் வந்து இன்னைக்கு நோ டைம் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கு.
ஸோ இந்த கொடுத்ததுல அவங்க வந்து இப்போ என்ன மாதிரியான திட்டமிடல் வச்சிருக்கிறாங்க என்னங்கிறது தெரியல. இப்ப இதெல்லாம் தள்ளி போடுற முயற்சிகள்ல இந்த இந்த தயாரிப்பு பணிகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்த அமெரிக்க தரப்புங்கிறது இப்போ இவர் வந்திருக்கிறாரு, ஆந்தனி பிளிங்கன் வந்திருக்கிறாரு. இப்ப ஆந்தனி பிளிங்கன் வந்துட்டு போனாருனாக்கா கண்டிப்பா வந்து அது சகுனம் தான். அது வந்து மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். ஸோ அதுதான் கிட்டத்தட்ட இன்னைக்கு உறுதியாகுது. இப்ப ஆந்தனி பிளிங்கன் வந்ததுக்கு அப்புறம் இந்த தீவிரத்தன்மை வந்து கூடுது. நாளைக்கே வந்து எது வேணாலும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அட் த சேம் டைம் இப்ப நீங்க குர்ஸ்க் பகுதியில யுரே- யுக்ரைனிய துருப்புகள் உள்ளுக்கு நுழைஞ்சதுல இன்னைக்கெல்லாம் வந்து தகவல் என்ன வருதுன்னா 10,000 இருந்து 20,000 பேர் உள்ளுக்கு நுழைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. ஜெலன்ஸ்கி வந்து என்ன சொல்றாருனாக்க அவங்களுடைய கட்டளை தளபதி வந்து சொன்னதா சொல்றாரு. அவங்களுடைய ஆம்பிஷன், இந்த இந்த இன்கர்ஷனுடைய ஆம்பிஷன், இந்த இன்வேஷனுடைய ஆம்பிஷன்ங்கிறது, அதனுடைய நோக்கம்ங்கிறது வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. என்ன மாதிரியான ஆம்பிஷன் வச்சிருந்தாங்க, என்ன வந்து அது ஸ்ட்ராட்டஜிக்கான முடிவு அப்படிங்கிறது தெரியல. ஆனா அது வெற்றி அடைஞ்சிருக்குன்னு அவங்களுடைய கட்டளை தளபதி வந்து சொன்னதா சொல்றாரு. அங்க பெருமளவுக்கு அவங்களால வந்து இந்த பகுதியை பிடிச்சு வச்ச பகுதியை வந்து ஹோல்டு பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் வந்து மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அந்த பகுதியில அவங்களால நிலைச்சு நிக்க முடியாதுன்ட்டு. இன்னைக்கு ரஷ்யா முழுக்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னுடைய சர்வர்ஸ் எல்லாமே வந்து சைபர் அட்டாக்னால பாதிக்கப்பட்டிருக்கு. கம்ப்ளீட்டா இன்னைக்கு ஃபுல்லா டவுன். எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மும் வந்து இன்னைக்கு ஒர்க் ஆகல. ரஷ்யா முழுக்க வந்து கம்ப்ளீட்டா டவுன் ஆயிருக்கு. சைபர் அட்டாக் நடந்திருக்கு. இப்போ சமீபத்துல, ஐ மீன் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி மாஸ்கோ நகரத்தின் மீது 12 ட்ரோன்கள் வந்து தாக்குதல் நடத்துறதுக்காக யுக்ரைன் தரப்புல இருந்து அனுப்பப்பட்டு அதுல எல்லாத்தையும் கிட்டத்தட்ட வழிமறிச்சு அழிச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு மிக முக்கியமான நிகழ்வா என்ன நடந்திருக்குன்னா மாஸ்கோ ஏர்போர்ட் வந்து மூடி இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை நேரடியா மாஸ்கோக்குள்ள இன்னைக்கு யுக்ரைன் வந்து நடத்திருக்கு, சமீபத்துல நடத்திருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஏன் இவ்வளவு தீவிரத்தன்மை வந்து நடக்குது? ஏன்னா இத்தனை வருஷம், இப்போ 2 வருஷத்துக்கு மேல போர் நடக்குது. யுக்ரைன் வந்து இந்த அளவுக்கு தீவிரமா வந்து இந்த போரை வந்து அணுகல. இப்போ குறிப்பா இந்த ஹெனியோவுடைய மரணத்துக்கு அப்புறம், ஹெனியோவுடைய படுகொலைக்கு அப்புறம் ஈரான் தாக்குதல் நடத்த போகுது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ரஷ்யா வந்து இவங்களுக்கான உதவிகளை பண்றதுக்கு இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸை வந்து வலுப்படுத்துறது எஸ் S-400ங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான் வந்து ரஷ்யா கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. ஈவன் S-500 கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா S-500ங்கிறது ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதே மாதிரி அவங்களுடைய அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தை வந்து கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அது 5,000 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் உள்ள ஜாமிங் டிவைஸ். இப்போ வெளியில இருந்து வர்ற ஏவுகணைகளுடைய அந்த கோஆர்டினேஷனை சரியா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தவறான திசை வழியை காட்டும், இல்லைன்னா வந்து அதை மேல் பிராக்டிஸ் ஆக வச்சு வேற இடத்துல விழுந்து வெடிக்க வைக்கும். அதுதான் அதனுடைய பிரதான நோக்கம். அந்த சிஸ்டத்தினுடைய பிரதான செயல்பாடுங்கிறது கம்ப்ளீட்டா வந்து சிக்னல்ஸை வந்து பிளாக் பண்றது தான். ஸோ அதை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது ஏன் கொடுத்தாங்க? இப்போ இந்த கொடுத்ததுக்கு அப்புறம் தான் குஸ்க் ரீஜியன்ல இந்த இன்கர்ஷன் வந்து நடந்திருக்கு, இந்த இன்வேஷன் வந்து நடந்திருக்கு. இன்னைக்கு மாஸ்கோ வரைக்கும் வந்து தாக்குதல் நடத்துற அளவுக்கு வந்து ஜெலன்ஸ்கி வந்து தன்னுடைய மூர்க்கத்தனத்தை வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் வந்து ஜெலன்ஸ்கியால முடியுமானா கம்ப்ளீட்டா முடியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்துறதுக்கு தான் ஜெலன்ஸ்கி இருக்கிறாரு. அப்போ அமெரிக்கா வந்து தீவிரப்படுத்துது, ரஷ்யா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்துது, ரஷ்யாக்குள்ள இன்வேஷன் பண்றதுக்கு தயாராகி நடத்துது. அப்ப இதெல்லாம் ஏன் பண்ணுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இந்த கள சூழல்ங்கிறது என்ன மாதிரி இருந்தது ஹெனியோவுடைய மரணத்துக்கு அப்புறம்? ஏன்னா ஹெனியோவுடைய மரணங்கிறது பல்வேறு வகையில இந்த மல்டிபோலாரிட்டியை கட்டமைக்கிற நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய எம்பாரசிங் சுச்சுவேஷனை உருவாக்கி இருக்கு. ஏன்னா அவங்க முகத்துல அரைஞ்சதா தான் வந்து இந்த இந்த படுகொலை வந்து நடந்திருக்கு. இதுல பல நாடுகளினுடைய முயற்சிகள் வந்து
அழித்தொழிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். அவங்கள அந்த அளவுக்கு வந்து ஹியூமிலேட் பண்ணியிருக்கு இஸ்ரேல் அரசாங்கம். என்னன்னா, ஒண்ணு வந்து பலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள், பலஸ்தீன் விடுதலைக்காக போராடுற அமைப்புகள், 14 அமைப்புகளை கூப்பிட்டு பீஜிங் டிக்ளரேஷன் பண்ணதுல பிரதானமான நபரா வந்து செயல்பட்டவர் இஸ்மாயில் ஹெனியே. ஹமாஸினுடைய லீடரு, ஹமாஸினுடைய தலைமை பொறுப்புல இருந்தவர். அவரு தான், அந்த அமைப்பு தான் வந்து மிகப்பெரிய அமைப்பு. அந்த அமைப்பு தலைமையில தான் வந்து இந்த போராட்டமே இடம்பெறுது. அந்த அமைப்பு தான் இந்த 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 நெகோசியேஷனுக்கு முன்களத்துல வந்து நின்று செயல்பட்ட அமைப்பு. அவரு தான் செயல்பட்டார். குறிப்பா வந்து ஹெனியே தான் செயல்பட்டாரு. ஹெனியே தான் வந்து இந்த ஒப்புதல் வந்து கொடுத்தாரு. இவங்களுக்குள்ள வந்து அந்த அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கு அடிப்படையா இருந்தவர் ஹெனியே. இது யார் தலைமையில வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீஜிங்ல நடந்தது. சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் தான் வந்து இந்த ஏற்பாடை வந்து பண்ணியிருந்தாரு. அவங்க முன் வச்ச திட்டமா தான் இது நடந்தது. ஏற்கனவே இது மாஸ்கோல வந்து திட்டமிடப்பட்டு கடைசியா வந்து ஒப்புதலுக்காக ஃபைனலி வந்து இதோடைய கேரண்டாரா வந்து சைனாவை கொண்டு வந்து நிறுத்தி தான் வந்து இந்த அக்ரிமெண்ட் சைன் செய்யப்பட்டுச்சு, பீஜிங் டிக்ளரேஷன். அப்படி நெகோசியேட் பண்ணி தீர்வு திட்டத்தை வச்சு செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்த ஒரு தலைவரை கொலை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சைனாவுடைய டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ்ல, டிப்ளமேட்டிக் லெவல்ல அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அறை. அது வந்து யாரு பண்ணியிருக்கிறான்னா, நெத்தன்யாகு பண்ணியிருக்கிறாரு, இஸ்ரேல் பண்ணிருக்கு. அவங்க முகத்துல அரைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானை பொறுத்தளவுல, ஈரானுக்குள்ள ஈரான் வந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய ஹெட்ன்னு சொல்லப்படுற இந்த சூழல்ல அவங்களுடைய மைய பிரச்சனை, அந்த பகுதியினுடைய வெஸ்ட் ஏசியாவினுடைய மைய பிரச்சனையா இருக்கிற பலஸ்தீன் பிரச்சனையினுடைய முன்கள அமைப்பா இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவரை இவங்களுடைய பிரசிடென்டினுடைய இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ கெஸ்டா வந்தவங்கள, சீஃப் கெஸ்டா வந்தவங்கள ஈரானுடைய தலைநகரத்துல வச்சு கொலை பண்ணதுங்கிறது ஈரானுக்கு மிகப்பெரிய அவமானத்தை உருவாக்கும் ஒரு நிகழ்வு. சோ ஈரானியும் வந்து இதுல அடிச்சிருக்கிறாங்க. அடுத்து மூன்றாவதா இதுக்கெல்லாம் வந்து செயல்பாட்டு வடிவம் கொடுத்து இதை வந்து முன்னின்று செயல்படுத்தி கொண்டு போனதுங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னாக்க ரஷ்யா. இப்ப ரஷ்யாவுக்கு இதுல மிகப்பெரிய பின்னடைவு வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துலதான் இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு ஒரு வயலேஷன் நடவடிக்கைங்கிறது நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கம் பண்ணிருக்கு. இப்ப இதை யாரு பண்ண சொல்லியிருப்பா, யாரு இதுக்கு கம்ப்ளீட்டா பின்னணியில இருந்து செயல்பட்டு இருப்பா அப்படிங்கிறது, இப்ப இந்த பின்னணி இதுல எத்தனை நாடுகள் வந்து தொடர்புல இருக்கு, எத்தனை நாடுகளுக்கு இது அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிளியரா இது வந்து அமெரிக்காவினுடைய செயல் திட்டம் தான். இப்ப அமெரிக்கா தான் வந்து இவங்களை ஹிமுலேட் பண்ணுங்கிறதுக்காகவே இந்த செயல் திட்டத்தை வந்து முன் வச்சிருக்குங்கிறத நம்மளால கிளியரா பார்க்க முடியும். சோ இப்படி ஒரு செயல்பாட்டை பண்ணதுக்கு அப்புறம் இந்த போர் வந்து விரிவாக்கம் அடையாது, ஈரான் வந்து இதுக்கு பதிலளிக்காது, ரஷ்யா வந்து இந்த இந்த பதிலடிக்கு உதவி பண்ணாது, சைனா வந்து இதுல பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்து நிற்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஸோ அதனால அமெரிக்காவுக்கு கம்ப்ளீட்டா தெரியும் இதற்கு பின்னணியில இந்த அணி எல்லாமே சேர்ந்துதான் வந்து இந்த திட்டமிடலை வந்து பண்ணுவாங்க. இதுக்கு மேல இதுக்கு பதிலடி வந்து இவங்க எல்லாருமா சேர்ந்து பண்றதா தான் இருக்கும். ஸோ அதனால ஈரான் வந்து திரும்ப தாக்குதல் நடத்துனுச்சுன்னா, ஏன்னா தாக்குதல் நடத்தாம இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய டிட்டரன்ஸ் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. ஏற்கனவே ஒரு டிட்டரன்ஸை உருவாக்குனாங்க. அந்த டிட்டரன்ஸை கம்ப்ளீட்டா இப்போ உடைச்சிட்டாங்க. உடைச்சதுக்கு அப்புறம் இப்ப டிட்டரன்ஸ் வந்து இல்லை. இப்ப திரும்ப டிட்டரன்ஸை உருவாக்கணும்னா போன தாக்குதலை விட வீரியமான தாக்குதல் நடத்தி தான் ஆகணும். அது கட்டாயம் ஈரானுக்கு. அப்ப ஈரான் வந்து இதை நடத்துறதுக்கான அனுமதி கொடுத்தா மட்டும்தான் இந்த பகுதியில போர் விரிவாக்கம் அடையாம பாத்துக்க முடியும். ஆனா அந்த அனுமதியை மறுக்க வேண்டிய இடத்துலதான் இவ்வளவு ஒரு மோசமான செயல்பாட்டை பண்ணிட்டு இவங்க வந்து இவங்களுடைய 12, 13 கப்பல்களை கொண்டு வந்து இந்த பகுதியில நிறுத்தி ஈரானை இன்னும் வந்து ஹியூமிலேட் பண்றதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. இப்ப இப்படி எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால இப்ப இந்த இடத்துல ஈரான் வந்து தாக்குதல் நடத்தி தான் ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கிறதுனால ஈரான் தாக்குதல் நடத்துனுச்சுன்னா திருப்பி
இஸ்ரேல் வந்து கட்டாயம் தாக்குதல் நடத்துங்கிறத நாம சொன்னோம். ஏன்னா அவங்களுக்கு போற விரிவாக்கம் அடையணுங்கிறது நோக்கமா இருக்கும்போது இந்த தாக்குதல் என்ன மாதிரியான தாக்குதல் இருந்ததுனாலும் திருப்பி தாக்குதல் நடத்த தான் போறாங்க. இந்த போரை விரிவாக்க தான் போறாங்க. சோ அப்படியான ஒரு நிலை இருக்கும்போது இதை ஸ்டாப் பண்ண வேண்டிய இடத்துலதான் இவங்க எல்லாருமா சேர்ந்து ரஷ்யாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய செக்ரட்டரிய வந்து அனுப்புறாங்க சொய்குவை. சொய்குவை அனுப்பும்போது அவர் வந்து இங்க பேச்சுவார்த்தை நடத்தினது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற கள சூழல் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் திட்டமிடல் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கூடவே வந்து தொடர்ந்து வந்து அவங்களுடைய கார்கோ ஃபிளைட்ஸ் வந்து ஈரானுக்கு வருது, டெஹ்ரானுக்கு. அங்க டெஹ்ரான்ல வந்தது மட்டும் இல்ல, சிரியாலையும் ஃபிளைட், சிரியாவுக்கும் ஃபிளைட் வந்துச்சு. ஸோ இந்த பகுதி முழுக்க வந்து அவங்களுடைய டிட்டரன்ஸை உருவாக்குறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுச்சு சைனா. அப்ப அவங்க S-400 S-500 வந்து அங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா இப்ப இதை பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் அரசாங்கம் திரும்ப தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவு. ஏன்னா இஸ்ரேல் அரசாங்கம் தாக்குதல் நடத்துனுச்சுன்னா அவங்களுடைய ஏர்ஃபீல்டு தான் அடுத்து தாக்கப்படும் ஈரான் தரப்பால. ஏன்னா ஏர் பவர் தான் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இப்போ ஏர்ஃபீல்டை வந்து அடிச்சு தாக்கிட்டாங்கன்னா அடுத்து தொடர்ந்து வந்து இஸ்ரேலால தாக்கு பிடிக்க முடியாது இந்த போரை. ரெண்டாவது, சமகாலத்துல ஹெஸ்புல்லாவும் தாக்குதல் வந்து ஆரம்பிச்சுது, யமன் அன்சாரல்லா அமைப்பும் தாக்குதல் ஆரம்பிக்குது, ஈராக்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸும் தாக்குதல் ஆரம்பிக்குதுன்னா இது எல்லாத்தையும் அட்ட டயத்துல ஹேண்டில் பண்ணணும்னா இஸ்ரேலால முடியாது. ஏன்னா ஈரானை மட்டும் ஹேண்டில் பண்றதுக்கான சூழல் இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து ஈரானை வந்து அது தாக்க முடியும். இவங்க எல்லாரையும் ஹேண்டில் பண்ணும், அதே நேரத்துல ஈரானை வந்து தாக்குதல் நடத்தணும். ஏன்னா ஈரான் வந்து 1500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அதுல இன்னைக்கு அந்த பகுதியில இருக்கிற நாடுகள்ங்கிறது பலஸ்தீன பிரச்சனை மையமா இருந்து இன்னைக்கு பாயிலாயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல எந்த நாடும் வந்து உதவி வெளிப்படையா பண்ணாங்கன்னா மிகப்பெரிய உள்நாட்டு சிக்கலை வந்து எதிர்கொள்வாங்க. சோ அதனால அவங்களும் பயப்படுறாங்க. இப்படியான ஒரு சில இடத்துல இவங்க வந்து தாக்குதல் நடத்தி அதுல பாதிப்புகளை ஏற்படுத்தி வெற்றியை நோக்கி இவங்க பயணிக்கணுங்கிறது நடக்காத காரியம். அந்த இடத்துல இவங்களுக்கு இருக்கிற அடுத்த வாய்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னா, இவங்களுடைய ஏர்ஃபீல்டு போயிடுச்சுன்னா இவங்களுக்கு அடுத்து இருக்கிற ஒரே வாய்ப்பு அமெரிக்கா, பிரிட்டனுடைய, குறிப்பா பிரிட்டனுடைய ஏர்ஃபீல்டா இருக்கிற, தளமா இருக்கிற சைப்ரஸ் தான். இப்ப சைப்ரஸ்ல இருந்து தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஈரான் மீது. சைப்ரஸ்ல இருந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியா தான் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டத்தை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. இப்போ இந்த சைப்ரஸ் வரைக்கும் வந்து இவங்களுடைய இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஜாமிங் சிஸ்டத்தை வந்து செட் பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலால அதுக்கப்புறம் சைப்ரஸ்ல இருந்து வந்து தாக்குதல் நடத்துறதுங்கிறது நடைபெறாம போயிடும். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடுது, இது வந்து தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற இடத்துல நெத்தன்யாகுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. இந்த போரை விரிவாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. அந்த இடத்துலதான் இந்த போரை தடுக்கும் முயற்சியா ரஷ்யா வந்து இந்த செயல்பாட்டுல வந்து இறங்குனாங்க. ஆனா நெத்தன்யாகு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு சைக்கோபேத்துங்கிறதுனால அவன் நியூக்ளியர் பாம்பை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாக்டிக்கல் நியூக்ளியர் பாம்பை வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் வந்து பயன்படுத்திட்டாங்கன்னா இந்த போர் வந்து வேற களத்தை நோக்கி நகர்ந்துரும். இப்போ இந்த மாதிரியான அந்த மனோவரிங் கெப்பாசிட்டி, அதாவது இந்த போரை வந்து அணுகிறதுல இருந்த அந்த அந்த ஸ்பேஸை கம்ப்ளீட்டா வந்து ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பங்களை வந்து இங்க கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணதுனால அமெரிக்கன் அலைஸுக்கு இதுல வந்து இந்த போரை வந்து விரிவாகாம அதை வந்து நகர்த்தி கொண்டு போய் ஈரானை வந்து ஹிமிலேட் பண்றதுல மிகப்பெரிய சிக்கல் உருவாயிடுச்சு. அது கோவப்பட்டவங்க தான். ரெண்டாவது இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அவர் வந்து இந்த யூரேஷியன் கான்டினென்டுடைய செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரை உருவாக்கணும்னு சொன்னதனுடைய ஒரு பிரதான கூறாதான் வந்து ஈரானுடைய செக்யூரிட்டியை வந்து வலுப்படுத்துறாங்க. அதுல நான் சொன்ன மாதிரி சைனாவுக்கு இன்வால்மெண்ட் இருக்கு, ஈரானுக்கு இன்வால்மெண்ட் இருக்கு, நார்த் கொரியாவுக்கு இன்வால்மெண்ட் இருக்கு, ரஷ்யாவுக்கு இருக்கு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரை வந்து உருவாக்குற ஒரு முயற்சியா முதற்கட்டமா வந்து ஈரானுக்கான பாதுகாப்பை வந்து இவங்க கொடுக்குறாங்க, சிரியாவுக்கான பாதுகாப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய ஹிஜோமனியை வந்து
கேள்விக்குள்ளாக்குறாங்கிறது தான் அமெரிக்கா பார்க்குது. ஸோ அதனால அமெரிக்கா நேரடியா இதற்கான பதிலடியை வந்து கொடுக்கணும். நமக்கு எதிரா ஒரு படை திரட்டலை வந்து புத்தின் வந்து நேரடியா பண்றாரு. அதுவும் நம்மளுடைய மிக முக்கியமான அலைஸ்க்கு எதிராக வந்து இந்த திட்டத்தை வந்து பண்ணி செயல்படுத்துறாரு. நம்மளுடைய அந்த போருக்கான மெனூவரிங் கெப்பாசிட்டி வந்து கம்ப்ளீட்டா கைய வைக்கிறாரு. அதனால நம்மளால அந்த போரை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியாத அளவுக்கு சூழல் வந்து உருவாகுது. அந்த அளவுக்கு துமுறு வந்துருச்சு அவனுக்கு. அப்ப நான் என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து குர்ஸ்க் பகுதியில இன்வேஷனை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு மாஸ்கோ வரைக்கும் தாக்குதலை வந்து விரிவுபடுத்துறாங்க. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து ஏன் நடக்குதுன்னா, நீ என்னை விட கீழானவன், நான் வந்து இந்த உலகத்தினுடைய அட்மோஸ்ட் சூப்பர் பவர், என்கிட்ட நீ மோதணும்னு நினைச்சேன்னா உன்னால வந்து மோதி ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால எனக்கு எதிரான செயல்பாடுங்கிறத நீ ஸ்டாப் பண்ணலன்னா, குறிப்பா வந்து நீ ஈரானுக்கு போய் ஈரானுக்கு வந்து ஆயுத உதவிகள் பண்ணி ஈரானை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான முயற்சியில நீ ஈடுபட்டன்னா, நான் உதவி பண்ணி நான் வந்து ஈரானை தாக்கணும்னு நினைச்சு நான் அதற்கான திட்டமிடல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு எதிராக நீ வந்து அதை பண்ணனா, உனக்கு நான் என்ன பண்ண முடியுங்கிறத நான் காட்டுறேன் பார் அப்படிங்கிற இடத்துலதான் குர்ஸ்க் பகுதியில அவங்களுடைய இன்வேஷனை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியினுடைய ஒரு பகுதியா தான் வந்து இதை பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்கு மாஸ்கோக்குள்ள தாக்குதல் வந்து நடத்துறதுக்கான முயற்சியில யுக்ரைன் வந்து ஈடுபட்டு இருக்கு. அது பாதிப்புகளை ஏற்படுத்தலைனாலும் மாஸ்கோவினுடைய ஏர்போர்ட் மூடுற அளவுக்கு சூழல் போயிருக்குன்னா அந்த அளவுக்கு தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. ஸோ இப்ப இத நீங்க தனித்தனியா பார்க்கும்போது இது எல்லாமே தனித்தனி நிகழ்வுகளா நமக்கு தெரியுது. ஆனா இதெல்லாம் இந்த காலகட்டத்துல எந்தெந்த காலகட்டத்துல எப்பப்ப இந்த மாற்றங்கள் வந்து நடக்குது அப்படிங்கறத எல்லாத்தையும் நீங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன யுரேஷியன் கான்டினென்டினுடைய செக்யூரிட்டி ஆர்கிடெக்சருக்கும் ஈரான் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்க அலைஸ் தயாராகிட்டு இருந்த டயத்துல அவங்களுக்கு கொடுத்த செக்யூரிட்டிக்கும் இந்த பலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளுக்கான உறவுகளை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சியில சைனா ஈடுபட்டதும், இந்த பிரச்சனையை தீர்வு கொண்டு வர்றதுக்கான முயற்சியில சைனா ஈடுபட்டதும், இது எல்லாமே என்னத்த சொல்லுதுன்னா, அதாவது இந்த அணியினுடைய செயல்பாட்டு வடிவமா என்ன வந்து விளங்குதுன்னா, யூரேஷியன் செக்யூரிட்டி, யூரேஷியன் எக்கானமி, யூரேஷியன் கான்டினென்டினுடைய ஒட்டுமொத்த செட்டப், அந்த அந்த இதுக்குள்ள அமெரிக்காவினுடைய ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்ட்ங்கிறத கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியா தான் வந்து நடக்குது. ஸோ அந்த முயற்சியை தடுக்க வேண்டிய இடத்துலதான் அதற்கு எதிர்நிலைப்பாடுல வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த பின்னணியில இப்ப 2-3 நாட்களுக்கு முன்னாடி போன வாரத்துல பலஸ்தீனத்தினுடைய பிஏ, அதாவது பலஸ்தீன் அத்தாரிட்டியினுடைய பிரசிடண்டா இருக்கிற முகமது அப்பாஸ வந்து மாஸ்கோவுக்கு வரவழைச்சு புத்தின் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அதுல அவரு ஒரு உத்தரவாதம் கொடுத்ததாகவும் சொல்றாங்க. வரப்போற பிரிக்ஸ் மாநாடு கசான்ல நடக்குது ரஷ்யால. அதற்கு பலஸ்தீன் வந்து அதாவது அதுல விருந்தினரா அழைக்கப்பட்டிருக்கு. பலஸ்தீன்கிற ஸ்டேட்டை வந்து அங்கீகாரம் பண்ற மாதிரியான ஒரு விருந்தினர் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முகமது அப்பாஸ் போறாரு. இப்ப இது ஏன் முகமது அப்பாஸ கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதும் இன்னொரு மிகப்பெரிய கேள்வி. ஆனா நமக்கு வந்து குழப்பம் வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த எதிரணி என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா வந்து முகமது அப்பாஸ வச்சுக்கிட்டு தான் இந்த பலஸ்தீனத்தை வந்து அமைப்புகள் இடையிலான உறவுகளை வந்து உடைக்கிற வேலையில வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முகமது அப்பாஸ வச்சுக்கிட்டு தான் ஹமாஸ் வந்து இந்த பகுதியில வைக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்களுடைய டிமாண்டை வந்து நாங்க வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அவங்க வந்து லெஜிட்டிமேட்டான அமைப்பு கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துல ஹமாஸுக்கும் பிஏவுக்கும் பிஎல்ஓ ஃபத்தா அமைப்புக்குமான உறவை உருவாக்கி அவங்களுடைய ஆளா கருதப்படுற முகமது அப்பாஸ வந்து அழைச்சிட்டு வந்து அவரு கூட வந்து அவருக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து எல்லாரையும் ஒன்றுபடுத்தி பலஸ்தீனத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை வந்து பிரிக்ஸ்ல கொடுத்துட்டாங்கன்னா அது மிகப்பெரிய அறையா விழும் அமெரிக்க பேருக்கு.
ஸோ அதற்கான முயற்சி தான் நடக்குது. அதற்கு எதிரான நடவடிக்கைகள்ங்கிறது மேற்கத்திய தரப்பால தீவிரப்படுத்தப்படுது. அதுக்காக தான் வந்து இந்த பீஸ் டாக்கு இது எல்லாத்தையும் வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தீவிரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த போரை விரிவாக்குறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. லெபனான் மீதான தாக்குதலுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே எப்படி அவங்க வந்து அவங்கள வந்து அவங்கள கிமுலேட் பண்ணதுனால இப்ப அவங்க வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கிட்டத்தட்ட வந்து அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸ், இந்த பகுதியில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வந்து ஹிமுலேட் பண்றாங்க. ஸோ இந்த ஹியூமிலியேஷனுடைய விளைவு தான் இன்னைக்கு குர்ஸ்க் பகுதியில இவ்வளவு தீவிரத்தன்மை வந்து நடக்குது. மாஸ்கோ நகரத்துக்குள்ள தாக்குதல் நடக்குது. ரஷ்யாவுடைய ரஷ்யாவுடைய இது மீது சைபர் அட்டாக் நடக்குது. ஸோ இப்போ இந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து நீ மாத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டேன்னா நான் என்னுடைய எல்லா டூலையும் வந்து நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கறது தான் வந்து இன்னைக்கு மேற்குலக நாடுகள், குறிப்பா அமெரிக்கா, வாஷிங்டன் வந்து இன்னைக்கு காட்டுது. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னாக்க நடக்கிற நிகழ்வுகள்ங்கிறது சரியான திசைவழியை நோக்கி பயணிக்கல, ரொம்ப மோசமான காலகட்டத்தை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கு போல. ஓகே ஓகே தோழர். இதுல இன்னொன்னு சேர்த்து சொல்லணும் என்னன்னா, அந்த தகவல் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. காசாவுல இருக்கிற படைகளை கணிசமான அளவுக்கு வெளியில எடுத்து அதை வந்து வடக்கு நோக்கி அனுப்பிட்டு இருக்கிறாங்க, லெபனான் நோக்கி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து ஒருவேளை இந்த பக்கம் குர்ஸ்க் ரீஜன்ல வந்து ரஷ்யாவை டைவர்ட் பண்ணியாச்சு. இவங்களை வந்து அதாவது சமாதான பேச்சுவார்த்தை அப்படின்றத ஒண்ணு காமிச்சு இவங்களை இப்போதைக்கு ஹோல்டு பண்ண வச்சாச்சு ஈரானை. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சிங்கிள் ஹேண்டா வந்து இவங்களை மட்டும் டீல் பண்ணலாம், ஹிஸ்புல்லா மட்டும் அவங்கள முடிச்சுட்டா அதுக்கப்புறம் மேல நம்ம வந்து அடுத்து வந்து யாருமே பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்க மாட்டாங்க நமக்கு பக்கத்துல. ஏன்னா லேண்ட் வழியா பக்கத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பெரிய த்ரெட்டா எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்புல்லாவை தான் பார்ப்பாங்க. ஸோ லேண்ட் வழியா இருக்கிற ஒரே பெரிய த்ரெட் அவங்க முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மேல நமக்கு டிட்டரன்ஸ் தானே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? கண்டிப்பா நினைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய திட்டமிடலாம் அந்த மாதிரி தான் போகுது. ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப இந்த மனோவரிங்கிறது, மிலிட்ரி மனோவரிங் இல்ல ஸ்ட்ராட்டஜிக்கல் மனோவரிங்கிறது, அந்த ஸ்பேஸ் வந்து இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு ரஷ்யா கொண்டு வந்து நிறுத்தின இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால. ஸோ இப்போ அதை வந்து அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணுங்கிற இடத்துல தான் அவங்க வந்து குர்ஸ்க் பகுதியில இவங்களை வந்து என்கேஜ் பண்றாங்க, ரஷ்யாவை வந்து ஹியூமிலேட் பண்றாங்க. அதே நேரத்துல ஈரானை வந்து இந்த சீஸ்ஃபயர் டீல்ங்கிற இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள வந்து ஈரானை வந்து ரிட்டலியேஷனை வந்து ஸ்டாப் பண்ண வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னாக்க ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலை வந்து தீவிரப்படுத்தலாம். இப்போ ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் தீவிரப்படுத்தலாம், இல்ல சதன் லெபனானுக்குள்ள வந்து இன்வைட் பண்றதுக்கான பாசிபிலிட்டியை நோக்கி இவங்க நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படி போனாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஈரான் வந்து இப்ப இந்த இடத்துல தாக்குதல் நடத்துறதுக்கு யோசிக்க வேண்டிய நிலையில இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா சீஸ்ஃபயர் டாக் போயிட்டு இருக்கிறதுனால அதை பிரேக் பண்ணது வந்து ஈரான் தான் பிரேக் பண்ணிடுச்சு. ஈரானுடைய தாக்குதல் தான் வந்து இந்த 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 அமைதி பேச்சுவார்த்தை முயற்சியை வந்து முறியடிச்சுது அப்படிங்கிற அவங்களுடைய கட்டமைப்பு ரீதியான பிரச்சாரத்தை வந்து முன் வைக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா அமையும். ஸோ அந்த இடத்துலதான் அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ நேரடியா ஹிஸ்புல்லா மீதான தோழர், தாக்குதலுக்கு போனாங்கன்னா இல்ல இல்ல நீங்களும் நான் யோசிக்கிற மாதிரியே தான் ஈரான் யோசிக்குது. இப்ப இவங்க வந்து இதை காமிச்சு நம்மளை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு. அதனால என்ன பண்றாங்க, அவங்க 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஒரு அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது என்ன அறிக்கை கொடுக்குறாங்கன்னா, ஒரு வார்த்தை அவங்க சொல்றதுல கடைசியா ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கான எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கு, சர்வதேச இது கொடுக்குது. இதுக்கும் காசாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. காசாவோடைய பேச்சுவார்த்தைக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வந்து 2. மூணாவதா என்ன சொல்றாங்க, காசாவில் நடக்கிற பேச்சுவார்த்தை அப்படியே நடக்கட்டும், அங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க எங்க நாட்டினுடைய பாதுகாப்பு, இறையாண்மை, அதுக்காக நாங்க தாக்குதல் நடத்துவோம். அப்படிதான் தொடர்ந்து அவங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ இதுக்கான அவங்க காலம் எடுக்க எடுக்க தினம் தினம் திரும்ப 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 அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம தாக்குதல் நடத்தும் போது அவங்க நம்ம மேல சொல்லக்கூடாது, நாங்க ஏற்கனவே சொன்னோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு இதாக கூட ஈரான் இதை பார்க்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்ப அவங்க அதை வந்து தெளிவுபடுத்தணும். ஏன்னா இது வந்து இது வெறும் பாலஸ்தீன தலைவருக்கு எதிரான தாக்குதல் மட்டும் கிடையாது, இது ஈரானுடைய சோவர்னிட்டி மீதான தாக்குதல். அப்போ நீங்க பலஸ்தீன தலைவர் மீது நடத்தின தாக்குதலை தான் வந்து நீங்க பிரதானப்படுத்திக்கிட்டு நீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஈரான் மீதான சோவர்னிட்டி மீதான தாக்குதலை வந்து எப்படி நீங்க பார்க்க போறீங்க? அப்ப அதற்கான பதிலடிங்கிறது நாங்க கொடுத்துதானே ஆகணும்.
அதுக்கும் காசாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது ஈரான் மீதான தாக்குதல். ஸோ அதனால அதுக்கான பதிலடி கொடுக்கும்போது அது பலஸ்தீனத்துக்கான இதா வந்து போகாது. பலஸ்தீன பிரச்சனையை அதுல வந்து இணைக்க வேண்டிய அவசியம் ஏற்படாதுங்கிறது தான் அவங்க வைக்கிற வாதம். அது சரியான வாதம் தான். அதே நேரத்துல இன்னைக்கு நீங்க ஜெனரல் பப்ளிக் மத்தியில இருக்கிற இந்த 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 ஏக்கம்ங்கிறது, போர் நிறுத்த ஏக்கம்ங்கிறத வந்து இவங்க கரெக்டா மானிப்புலேட் பண்றாங்க, அதை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, அதை வந்து சரியான பொய் தகவல்களை பரப்பி மக்களை வந்து முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகும். அதை தான் இன்னைக்கு ஹமாஸினுடைய சீனியர் அபிஷியல் ஹமதான் ஹம்தான் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து எந்த வகையிலையும் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்க போறது இல்ல. இந்த இந்த கோரிக்கைகள்ங்கிறது எந்த வகையிலும் தீர்வு தராத கோரிக்கை. சீஸ்ஃபயருங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவா தான் இருக்கு. அமெரிக்காவுக்கு அந்த விருப்பமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ இது எல்லாமே என்னத்தை தெளிவுபடுத்துதுன்னா, இவங்களுக்கு சீஸ்ஃபயரில் நோக்கமே இல்லைங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா பொதுமக்கள் மத்தியில அப்படியான ஒரு ஹோப்பை உருவாக்குறதன் மூலமா மக்களை வந்து முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து இந்த அமைப்புகளுக்கு தெரிஞ்சாலும் இந்த இடத்துல வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு இதை வந்து பண்ணிட்டோம்னா அது மக்கள் மத்தியில இந்த மாதிரி போயிடுங்கிறதுக்காக தான் வந்து அவங்க யோசிக்கிறாங்க. அத வந்து எப்படி அந்த மனுவர் வந்து எப்படி பண்ணி அதை வந்து அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க என்ன மாதிரியான திட்டமிடல் வச்சிருக்கிறாங்க என்னங்கிறது தெரியல. ஆனா எனிவே ரிட்டலியேஷன்ங்கிறது பண்ணாம நிறுத்த போறது இல்ல. அது எப்ப நடக்குங்கிறது வந்து நமக்கு தெரியல. அவங்க தான் அதை முடிவு பண்ணுவாங்க. எப்ப பண்ண போறாங்கங்கிறது தெரியல. ஒருவேளை வந்து இதுல ஏதாவது முடிவு எட்டப்படல, இது தீர்வுக்கு வராது அப்படிங்கிற ஒரு நிலை வந்து வந்துருச்சு, தெளிவாகுது அப்படின்னாக்க அவங்க வந்து தாக்குதலை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல இது வெறும் பலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை போரா வந்து போயிட்டு இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, இன்னொரு பக்கம் இது லெபனான் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து இப்ப இது லெபனான்குள்ள போச்சுன்னா, லெபனான்ல மக்கள் வாழும் பகுதிகளில் மக்கள் மீது தான் குண்டு போடுவாங்க. ஸோ இப்ப அதையும் வந்து அனுமதிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னாக்க, இதற்கு மேல வந்து இவனை எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலையும் வந்துடும். ஸோ அதனால வந்து அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறதுக்கு முன்னாடி வந்து இவனை வந்து ஸ்டாப் பண்ண வேண்டிய இடத்துல ஏற்கனவே பல சீனியர்களை இழந்தாச்சு. இன்னும் லெபனான்ல இருக்கிற மக்களையும் வந்து இழக்க வேண்டிய நிலைக்கு வந்து நம்ம பொறுமை காக்கணுமா அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய தாக்குதலை வந்து அவங்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதற்கான ஜஸ்டிபிகேஷனும் இருக்கு. ஏன்னா இப்போ லெபனான் மக்கள் மீதும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா ஜஸ்டிபிகேஷன் வந்து வந்துடும். இதுக்கு மேல வந்து பொறுமை காக்க முடியாதுங்கிற இடத்த நோக்கி நகர்ந்துருவாங்க. இது இன்க்ளூடிங் ஏன்னா இப்ப ஏற்கனவே பலஸ்தீனியர்களுக்காக லெபனான் மக்கள் வந்து துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. பலஸ்தீனியர்களுக்காக யமன்ல இருக்கிற யமனீஸ் வந்து துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மத்தியில லெபனான்ல இருக்கிறவங்களும் பாதிக்கப்படும் போது நமக்கு துன்பம் வருதுங்கிறதுக்காக நீங்க வந்து பலஸ்தீன மக்கள் வந்து விட்டு கொடுக்க போறது இல்ல, லெபனான் மக்கள் அழிஞ்சா பரவாயில்லன்ட்டு. ஸோ அதனால இது எல்லாமே மியூச்சுவலான விஷயம். எல்லாரும் ஒரு மக்கள் தான். அந்த மக்களை பொறுத்தளவுல வந்து எல்லாருமே வந்து அண்ணன் தம்பிகளா தான் அவங்க பாக்குறாங்க. எந்த பாகுபாடும் அவங்க பார்க்கல. ஸோ அதனால லெபனான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் இவங்களுக்கான அந்த வாய்ப்புங்கிறது இதுக்கு மேல பொறுமை காக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஒட்டுமொத்தமா நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நகர்ந்ததுன்னா ஈரானுடைய ரிட்டலியேஷனையும் வந்து இவங்களால தடுக்க முடியாது. ஸோ அந்த அந்த இடத்த வந்து மேற்கத்திய தரப்பு வந்து தன்னுடைய கால்குலேஷன்ல வச்சிருக்கா என்னங்கிறது தெரியல. இன்னொரு விஷயம் வந்து நீங்க நேரடியா ஹெஸ்புல்லா மீதான கிரவுண்ட் இன்வேஷன், ஹெஸ்புல்லா மீதான தாக்குதலுக்கு நீங்க போனீங்கன்னா ஹெஸ்புல்லாவுடைய வலு தெரியும், ஹெஸ்புல்லா என்ன பண்ணுவாங்கங்கிறது தெரியும். ஸோ அதனால இது ஒட்டுமொத்தமான ஒரு இந்த இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் 1948 தொடங்க இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்டினுடைய எண்டு போராவும் இது போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கள சூழல் நோக்கியும் இது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அமெரிக்கா நேரடியாக களத்துக்குள்ள வர வேண்டி இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய போரா போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த இந்த மாறி வரும் மாற்றங்கிறது எல்லா வாய்ப்புகளையும் வந்து தன்னகத்தே வச்சிருக்கு தோழர். ஓகே ஓகே தோழர். இதுல ஒரு சின்ன நினைவூட்டல் நான் சொல்லிடுறேன் நினைக்கிறேன். அக்டோபர் 8, ஏன்னா அக்டோபர் 7ன்றது ஹமாஸ் தொடங்குனது. அக்டோபர் 8 தான் ஹிஸ்புல்லா தொடங்குச்சு. அக்டோபர் 8க்கு பிறகு நடத்தின முதல் தன்னுடைய உரையில வந்து ஹமாஸுடைய பொதுச் செயலாளர் ஹசன் நசருல்லா சொல்லும் போது ஒரு 3 பாயிண்ட் சொன்னாரு. ஹெஸ்புல்லா ஹெஸ்புல்லாவுடைய
மன்னிக்கணும். ஹிஸ்புல்லாவுடைய பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா சொல்லும்போது ஒரு 3 பாயிண்ட்ட முன் வச்சாரு. அதுல ஒரு பாயிண்ட் என்ன சொன்னாருன்னா, லெபனான் மக்களுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வந்துச்சு அப்படின்னா, அப்போ வந்து எங்களுக்கு போருக்கான எந்த விதிமுறைகளையும் எங்கள கட்டுப்படுத்தாது. அப்படின்றத அவரு சொன்னாரு. நமக்கு அப்பவே வந்து நெறைய பேர் கோவப்பட்டாங்க. இவரு வந்து நேரயே இறங்கி அடிக்காம இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு. நம்ம தோழர்களே கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறமேல எனக்கே நெறைய சந்தேகம் இருந்து, நம்ம அதெல்லாம் அப்புறமேல நீங்களும் நானும் பேசிட்டு, அதுக்கப்புறம் நீங்க நெறைய அத பத்தி சொன்னீங்க. என்ன காரணத்த, எதெல்லாம் அவரு விளக்கம் சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஸோ, இப்போ வந்து அந்த ஒருவேள அன்னைக்கு பேசின முதல் உரைய திருப்பி ஒரு தடவ கேட்டோம்னா தெரியும். இந்த நிலை வரும் அப்படின்றத அன்னைக்கே அவரு கெஸ் பண்ணிட்டாரு. ஸோ, எங்க மக்கள் மேல ஒரு தாக்குதல் நடத்தினாலும், எங்களுடைய போர் விதிகள் அப்படின்றது எதையுமே எங்கள கட்டுப்படுத்தாது. கட்டற்ற முறையில எங்களுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ, கிட்டத்தட்ட 10 மாசம் கழிச்சு அந்த இடத்துக்கு நகர்ந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, நீங்க அதை சொல்றது சரிதான். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் நம்ம வந்து இந்த இதுல சொல்லணும். நேற்றுக்கு பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதுல சொல்லியிருக்கிறாங்க, எல்லை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், இதுக்கு மேல வந்து இந்த இந்த என்டிட்டியை வந்து கம்ப்ளீட்டா இந்த பகுதியிலிருந்து எராடிகேட் பண்றதுக்கான காலம் வந்துருச்சு, அந்த விஷயத்த வந்து நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு நேத்திக்கு பலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஹிஸ்புல்லா கிட்ட. ஸோ இப்போ இது எல்லாமே என்னத்தை தெளிவுபடுத்துதுன்னா, இந்த போர் இவ்வளவு காலம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிரசன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய ஒட்டுமொத்த செயற்திட்டத்தை வந்து செயல்படுத்த வேண்டிய காலம் வந்துட்டதா, அவங்க அதுக்கு திட்டமிடலோட தான் வந்து இந்த அக்டோபர் 7 வந்து ஆரம்பிச்சாங்கிறது தான் நமக்கு தெரியுது. அதுதான் வந்து அதை நோக்கி தான் வந்து காலம் வந்து நகர்ந்து போகுது. ஒவ்வொரு சம்பவங்களும் அதை நோக்கி தான் போகுது. அதே நேரத்துல அமெரிக்கா வந்து இத தடுக்கிறதுக்கான எல்லா விதமான தன்னுடைய மூர்க்கத்தனத்தையும் வந்து இந்த பகுதியில வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்கு. எல்லா பகுதிகள்லயும் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதையும் சமகாலத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால வந்து இது இது எது எப்படியோ, நம்ம வந்து அமெரிக்காங்கிறது ஒரு மோசமான ஒரு நாடுங்கிறது தெரியும். ஒரு ஈவில் ஃபோர்ஸ்ங்கிறது தெரியும். அவங்களுடைய அணியே வந்து ஒரு ஈவில் ஃபோர்ஸ் தான். இவங்களுக்கு பவர் இருக்கு. இவங்களுக்கு இந்த பகுதியில அமெரிக்கா வீழ்த்த முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்திகளா இருக்கிறாங்க. இது 2 பக்கமும் இருந்ததுனாலும், இந்த போர் விரிவாக்கம் அடைஞ்சதுன்னா, இன்னைக்கு 50,000த்துல இருந்து லான்செட் பத்திரிகையினுடைய தகவல் பிரகாரம் 2,00,000 பேர் வந்து இறந்திருப்பாங்க அப்படின்னு இந்த போர்ல நம்ம சொன்னாலும், இந்த போர் வந்து இப்ப இருக்கிற சூழல் வந்து மோசமாகி இந்த போர் வந்து விரிவாக்கம் அடைஞ்சு போச்சுன்னா, இந்த 2,00,000 பேருங்கிறவங்க 10ல இருந்து 20,00,000 பேர் இந்த போர்ல வந்து இறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு போரா வந்து போயிடக்கூடாதுங்கிறது தான் இந்த பகுதியில இருக்கிற மக்களினுடைய எண்ணப்பாடாவும் இருக்கு. அதுதான் இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடியும் கூட. ஏன்னா இந்த பகுதியில பாதிக்கப்பட போறது அவங்களுடைய சகோதரர்கள் தான். சோ அதனால வந்து அரசுகள் வந்து யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா மக்களை பொறுத்தளவுல சகோதரர்கள் தான். சோ அதனால அதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய இடத்துல தான் வந்து அவங்க இதை வந்து ரெஸ்ட்ரெயின் பண்ணாங்க. இவ்வளவு காலம் ரெஸ்ட்ரெயின் பண்ணாங்க. ஆனா எதிரி வந்து அந்த எல்லைக்கு தான் போறான், அதை நோக்கி தான் நகர்த்துவான், வேற வழியே கிடையாது, இல்லைன்னா நம்ம வந்து இன்னும் இருக்கிறவங்கள இழந்துகிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வேற வழி கிடையாது. இத போறதை தவிர வேற வழி இல்லை. செய் அல்லது செத்துமடிங்கிற இடத்துல வந்து போக வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்படுறாங்க. எல்லாருமே தள்ளப்படுறாங்க. அதனாலதான் பாலஸ்தீன அமைப்புகள் வந்து இன்னைக்கு அந்த மாதிரியான கோரிக்கையும் வைக்கிறாங்க. இது பொறுத்தது போதும், இனிமே வந்து நம்மளால பொறுக்க முடியாது அப்படிங்கிற இடத்துல. சோ இதே தான் வந்து அஹ், ஈரானுக்கும் வந்து இதே நெருக்கடி தான் இருக்கு. சோ அதனால இது எல்லாத்தையும் நம்ம எல்லாருக்கும் அமைதி வேணுங்கிறது ஆசை இருக்கு. ஆனா கள சூழல்ங்கிறது அப்படி இல்லை. கள சூழல் வந்து நம்மள அமைதியா வாழ விடாத ஒரு கள சூழல் தான் இருக்கு. சோ அதனால எது எப்படியோ ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தை நோக்கி வந்து நகர்றோம். அது இந்த பகுதி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகமும் வந்து ஒரு மோசமான காலகட்டத்தை நோக்கி தான் நகருது. புரியுது, புரியுது தோழர். பார்க்கலாம். அடுத்த நிகழ்வு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைய இதை வந்து நிகழ்வை வந்து இதோட அப்படியே நிறைவு பண்ணிக்குவோம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சிந்தி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. தோழர்கள் வந்து இந்த நம்ம வீடியோஸ் வந்து பொதுவா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமாவே நமக்கு பெரிய அளவுக்கு வீடியோஸ் வந்து பரவறது இல்ல.
அது ஷேடோ பேனிங் பண்றாங்கங்கிறது தான் நமக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா ஆரம்ப கட்டத்துல நல்ல விரிவா வந்து டக்கு டக்குன்னு போக ஆரம்பிச்சுது. பலருக்கும் சஜஷன்ல காட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டாபிக் கேட்கிற எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய வீடியோஸும் வந்து சஜஷன்ல காட்ட ஆரம்பிச்சிருக்கோம். அதன் மூலமா தான் தோழர்கள் நம்மளுடைய சேனலுக்குள்ள வந்திருப்பாங்க. ஆனா இப்போ அநேகமா வந்து யாருக்கும் காட்டுறது இல்லைன்னு நினைக்கிறேன். புதுசான தோழர்கள் வந்து யாரும் பெருசா வர்றது இல்ல. அந்த அளவுக்கு ஷேடோ பேனிங் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அல்காரிதம் அதுதான் வந்திருக்கு. இந்த டெக் கம்பெனிஸ் ஃபுல்லாவே அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேத்து கூட கிரெடல் நியூஸ் பேப்பரினுடைய தளங்கள், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் வந்து நேற்றுக்கு பேன் பண்ணியிருக்கு மெட்டா. ஸோ அந்த மாதிரியான இந்த டெக் சென்சார்ஷிப்புங்கிறது அமெரிக்கன் அலிகாக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அநேகமா அது வந்து ஒரு காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சஜஷன்ல வந்து யாருக்கும் போகாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்மளது விரிவடையல. நம்ம கிட்டத்தட்ட 4000 சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிறவங்க ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வந்தவங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த அளவுக்கு விரிவாக்கம் அடைய விடாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த இந்த அல்கரிதம். ஏதோ ஒரு கேட்டகரியில போட்டு வச்சிருக்கிறாங்க, இது வந்து பெருசா காட்டாத அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதனால தோழர்கள் வந்து கொஞ்சம் இந்த 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 நம்ம வாய்வழி செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இந்த இந்த செய்திகள்ல தொடர்புள்ளவங்க, இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த விழிப்புணர்வு அரசியல்ங்கிறது நமக்கு ரொம்ப அவசியமானது. ஏன்னா நம்ம புவிசார் அரசியல்ல மிக முக்கியமான மையத்துல இருக்கிற ஒரு மக்கள் குழு. ஸோ அதனால நமக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் வந்து தொடர்ந்து வருங்காலங்கள்ல இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த இந்த அரசியலை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் இந்த விழிப்புணர்வு முயற்சியை வந்து நம்ம பண்றோம். ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள் இந்த செய்தியை பத்தி புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் சமூக வலைதளங்கள்லயோ இல்ல வாட்ஸ்அப் குழுக்கள்லயோ இதுலலாம் வந்து பரப்புங்க. அப்பதான் வந்து அட்லீஸ்ட் அவங்க பண்ற அந்த ஷேடோ பேனிங்கிறத உடைக்கிறதுக்கான ஒரு சிறு முயற்சியா நம்ம சைட்ல இருந்து தோழர்கள் வந்து இது கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி பரப்பி கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரீச் அதிகமாகும். ஸோ அதன் மூலமா அதே போல லைக் பண்றது, கமெண்ட் பண்றத வந்து நீங்க இன்னும் அதிகப்படுத்துறீங்க. எல்லாருமே வந்து பாக்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அல்காரிதம்ல புஷ் பண்ணி நம்மளுடைய வீடியோ வந்து அடுத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ அதன் மூலமா நம்மளுடைய சேனல் விரிவாக்கம் அடையும். இந்த அரசியல் சேனல் கூட விரிவாக்கம் அடைய வேண்டியது இல்லை. நமக்கு அந்த மாதிரியான ஒரு ஆம்பிஷன் கூட கிடையாது. நமக்கு தேவையானது எல்லாம் வந்து இந்த செய்தி வந்து இந்த மக்களுக்கு போய் சேரணுங்கிறது தான். நிறைய பேருக்கு வந்து இந்த அரசியல் வந்து இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு இந்த அரசியல் வந்து போய் சேர வேண்டியது அவசியமானது. ஏன்னா இந்த அரசியல் வந்து விழிப்புணர்வுங்கிறது எல்லாருக்கும் போய் சேர்ந்ததுன்னா மட்டும்தான் நம்மளால பாதுகாத்துக்க முடியும். ஸோ அந்த இடத்துலதான் வந்து இந்த இந்த அவசியம் இருக்கு. ஸோ அதனால தோழர்கள் வந்து கொஞ்சம் லைக் பண்றத வந்து இன்னும் அதிகப்படுத்துங்க. எல்லாருமே லைக் பண்ணுங்க. பாக்குறவங்க எல்லாம் லைக் பண்ணுங்க. அதே போல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அதன் மூலமா வந்து இந்த வீடியோ வந்து இன்னும் அல்காரிதம்ல புஷ் ஆகி மேல போகும். அடுத்து வந்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு இருக்கிற குழுக்கள்ல நம்மளுடைய செய்திகளை நீங்க பரப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால பரப்புனீங்கன்னா இன்னொரு 2000 பேராவது வந்து தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கூட அல்காரிதம் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு ரெக்வெஸ்டா கேட்குறோம். நீங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்குள்ளேயும் நாங்க இதை முயற்சி பண்றோம் கேட்கறதுக்கு. நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் தோழர்கள் வந்து இந்த 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 செய்தியை வந்து பரப்புறதுக்கான எங்களுக்கான உதவியை வந்து நீங்க கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதேதான் தோழர். இன்னும் ஒரு விஷயத்தையும் சேர்த்து தோழர்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். கடந்த ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சர்வதேச ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து இது சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரை பக்கத்து கட்டுற மாதிரி போட்டிருந்தாங்க ட்விட்டர்ல. நான் என்ன பண்ணேன், நம்ம பேசியிருந்த 5 மாசத்துக்கு 5 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி செந்தில் தோழர் பேசியிருந்ததை எடுத்து லிங்க கொண்டு போய் போட்டு, நீங்க இன்னைக்கு தான் அதை சொல்றீங்க, நாங்க வந்து இதை வந்து இதுலயே பேசிட்டோம், ஏப்ரல் மாசமே பேசிட்டோம் அப்படின்னு நான் கொண்டு போய் போட்டிருந்தோம்.
6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டோம். ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஒரு இந்த அரசியல் எப்படி போக போகுது அப்படின்றத எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லல. இன்க்ளூடிங் எனக்குமே இதெல்லாம் பெருசா தெரியாது. செந்தில் தொல்லை சொல்ல சொல்ல அதுக்கப்புறம் மேல அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம். 3 மாசம் கழிச்சு அதை வேற ஒருத்தவங்க இன்டர்நேஷனல் லெவலில் ஒருத்தர் உட்காந்து சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஏற்கனவே சொல்லி முடிச்சிருப்போம். அப்போ என்ன நடந்திருக்கணும்னா, நம்மளது வந்து பெரிய அளவில் போயிருந்தா அது வந்து தமிழ்நாடு அளவில் போய் தமிழ்நாட்டிலேருந்து அது இந்திய அளவில் விவாதம் மாறி இங்கேருந்து ஒருத்தவங்க பேசுறாங்கன்றது தெரிஞ்சிருந்தா நம்ம தான் வந்து இங்க வந்து சர்வதேச ஊடகவியலாளரா சர்வதேச இன்டலெக்சுவலா இருந்திருப்போம். நம்ம தான் இன்டலெக்சுவல் இப்போதைக்கு. அந்த இது வந்து நமக்கு அங்கீகாரம் கிடைக்காத காரணம் என்ன அப்படின்னா, வேற யாரோ 6 மாசம் கழிச்சு சொல்றத 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம். நமக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தளம் இல்ல. இந்த ஒரு ஊடகம் தான் இருக்கு. நம்மளுடைய உழைப்பு, செந்தில் தோழரோட உழைப்பு எல்லாத்தையும் போய் சேர வேண்டியது உங்க கையில தான் இருக்குது. ஸோ அதனால எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க. முக்கியமா வந்து நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, ஈரானுக்கு இதுக்கு சண்டை நடக்குது, இதுதான் நடக்குது அப்படின்ட்டு. அப்போ வந்து நீங்க இல்ல இதை பாருங்க, இதை கொடுங்க, இதை பார்த்துட்டு இதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அரசியலை பேசுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க தோழர்கள் எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.